ராஜமாதா அவர்களே, இதை கூற எனக்கும் வருத்தமாகத்தான் உள்ளது. அந்த பூச்சியின் விஷம் ஷெஹன்ஷாவின் மூளை வரை பாதித்திருக்கிறது. உயிருக்கு ஆபத்தில்லை, ஆனால் அவரின் மூளை செயல்பாடு மந்தமாக உள்ளது. இது மிகவும் மோசமான நிலை. இதற்கான சிகிச்சையை கண்டறிய காலதாமதமாகும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மருந்து தேட நேரமாகுமா? ஏன்? நீங்கள் அனுபவம் வாய்ந்தவராயிற்றே, உங்களால் சிகிச்சை செய்ய முடியாதா? பதில் கூறுங்கள். காயத்திற்கு மருந்திட்டிருக்கிறேன், மருந்தை உண்ணவும் கொடுத்திருக்கிறேன், ஆனால் ஏதும் வேலை செய்யவில்லை. விஷம் தலைக்கேறி விட்டது. அதை தடுக்கும் மருந்தை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். பிறகு எதற்காக இங்கு நின்று நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? போய் அதற்கான மருந்தை கண்டுபிடியுங்கள். ஒருவேளை அந்த கனவு ஷெஹன்ஷாவிற்கு இந்த நிலைமை வரும் என்று கூறத்தானா? என்ன விஷயம் ஜோதா? நீ என்ன யோசிக்கிறாய்? அத்தை, நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும். என்னோடு வாருங்கள். கடவுளே, இளவரசரும் இப்பொழுது இங்கில்லை. நாம் மிகவும் சிக்கலான நிலையில் இப்பொழுது இருக்கிறோம். ஷெஹன்ஷாவிற்கு நினைவு திரும்பும் வரை சாம்ராஜ்யத்தை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். நீ கண்ட அந்த கனவு ஜலாலின் இந்த நிலைமைக்கு அறிகுறிதான் ஜோதா. நம்மிடம் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நான் ஜலாலுக்காகவும் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. என்ன அத்தை? நான் உடனே அஜ்மீர் ஷெரீப் செல்ல வேண்டும். வேண்டுதலால் மட்டும்தான் இந்த நிலையை மாற்ற முடியும். சரியாக கூறினீர்கள் அத்தையவர்களே. நான் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் திரும்பி வரும்பொழுது ஜலால் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். முகலாய ராஜ்யத்தின் பிரச்சனைகள் அதிகரித்தது. ஒருபுறம் ஷெஹன்ஷாவின் உடல்நிலை சீர்குலைந்து வந்தது, மறுபுறம் இளவரசன் சலீமின் கப்பல் கடலில் ஏற்பட்ட புயலால் மூழ்கிவிட்டது. ஆனால் என்னவாயிற்றுமா? இன்னும் ஏன் தூங்கவில்லை? நான் தூங்கிக் கொண்டுதான் இருந்தேன். என் தூக்கம் கலைந்து விட்டது. எதற்காக அவ்வாறு தோன்றுகிறது என்று தெரியவில்லை. ஏதோ விபரீதம் நடப்பது போல் தோன்றுகிறது. நான் இளவரசர் சலீமை வெறுக்கிறேன் அன்னையே. நான் அவரை பற்றி யோசிக்க கூட விரும்பவில்லை. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவரது நினைவுகள் என் மனதில் அலைகள் போல வந்து போகிறது. ஏன் எனக்கு இவ்வாறு நடக்கிறது? நீ இளவரசர் சலீமை வெறுப்பது உண்மைதான். ஆனால் ஒரு சமயத்தில் நீ அவரை உன் மனதார காதலித்தாய் இல்லையா? ஆனால் கைகூடாத காதல் மிகப்பெரிய வலியாக மாறிவிடும். ஆனால் காலம் எந்த காயத்தையும் சரி செய்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் சரியாகிவிடும். ஆனால் வா, வந்து உறங்கு. வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம் அரசே. அப்படி என்ன விஷயம் என்று என்னை இந்த அர்த்தராத்திரியில் அழைத்திருக்கிறீர்கள்? பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது. ஷெரீஃபுதீனும் மிர்சா ஹக்கீமும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். ஆக்ராவில் அவர்களுக்கு துணையாக இருப்பது அந்த ஷான் மான்சூர் தான். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம் ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இப்போது என்ன செய்வது அரசே? நாம் தான் ஏதாவது முயன்று ஷெஹன்ஷாவிற்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். நான் அனைத்தையும் இதில் தெளிவாக எழுதியுள்ளேன். இதை தோடர்மல் அவர்களிடம் ஒப்படைத்துவிடு. இன்னொரு முக்கியமான விஷயம், வேறு யாரையும் நம்பிவிடாதே. புரிந்ததல்லவா? உத்தரவு. உயிரே போனாலும் இவ்வேலையை முடித்து விடுவேன் மகாராஜா. இருப்பினும் ஒரு சந்தேகம் உள்ளது. என்ன கேள். தாங்கள் இச்செய்தியை எதற்காக தோடர்மாலுக்கு அனுப்புகிறீர்கள்? இதை நேரடியாக ஷெஹன்ஷாவிற்கு அனுப்பிவிடலாமே. ஷெஹன்ஷா இப்போது இருக்கும் நிலைமையில் நான் கூறுவதை நம்ப மாட்டான். என்னை விரோதியாகத்தான் பார்க்கிறான். ஆனால் நான் என் கடமையை செய்ய வேண்டும். கொடுத்த வாக்கை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். எப்பாடுபட்டாவது இந்த சதித்திட்டத்தை முறியடித்தாக வேண்டும். விரைந்து சென்றுவிடு.
உத்தரவு மகாராஜா. வருகிறேன். என் சந்தேகம் சரிதான். மான்சிங் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். தாங்களா இங்கு என்ன செய்கிறீர்கள் ஷெஹன்ஷா? அல்லாவை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். அல்லாவை மறந்துவிட்டு அவருக்கு சரிசமமாக என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். அதை இப்போது நினைத்து பார்க்கிறேன். 2 மாதங்கள் சுயநினைவு இல்லாமல் கிடந்தேன். யார் பேசுவதையும் என்னால் கேட்க முடியவில்லை. அதேபோல் குதாவிற்கும் நான் பேசுவது கேட்கவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேதோ செய்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கதையை எதற்காக கூறுகிறீர்கள்? ஏனென்றால் உலகத்திற்கு இந்த விஷயம் நிச்சயம் புரிய வேண்டும். மனித நேயத்தை மிஞ்சின விஷயம் எதுவும் இல்லை. எந்த கடமையும் இல்லை. சிறிது நாட்களுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த போராட்டம் உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம். அல்லாவோடு எனக்கு ஏற்பட்ட போராட்டம். ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறாய் கண்ணா? ஏன்? அவர் சுயநினைவில்லாமல் இருக்கிறார். அவரை குணப்படுத்தும் சிகிச்சை முறை யாருக்குமே தெரியவில்லை. நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிறாய் கண்ணா? நான் தெரியாமல் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு கண்ணா. என் மகன் சலீமையும் ஷெஹன்ஷாவையும் நல்லபடியாக வைத்து விடு கண்ணா. யா அல்லாஹ், என் ஜலாலை காப்பாற்றுங்கள், ஆரோக்கியத்தை கொடுங்கள். யா மௌலா, மக்கள் கவலையில் இருக்கிறார்கள். ஏதாவது செய்து இந்த கவலையை போக்குங்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ், உதவி செய்யுங்கள். மான்சிங் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? ஷெரீஃபுதீனின் பல வருட கனவை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா? அது நடக்காது. கூறுங்கள் ஷெரீஃபுதீன் அவர்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம் தாங்கள் என்னை தனியாக அழைத்திருக்கிறீர்கள்? இதை படி, அனைத்தும் புரிந்துவிடும். அந்த மான்சிங்கை நம்பாதே என்று உன்னிடம் நான் முன்பே கூறினேன். ஆனால் நான் கூறியதை கேட்காமல் நீ மறுத்துவிட்டாய். நான் மட்டும் அவனை பின்தொடர்ந்து அவனை கண்காணிக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய உளவாளியால் நம் ரகசியங்கள் அனைத்தும் ஜலாலுக்கு தெரிந்திருக்கும். பிறகு அவன் நம் இருவரையும் தூக்கில் தொங்க விட்டிருப்பான். நீ என்ன யோசிக்கிறாய்? வா என்னோடு, முதலில் அந்த துரோகியின் தலையை வெட்டி விடுவோம். இல்லை ஷெரீஃபுதீன் அவர்களே, நாம் அவ்வாறு எதுவும் செய்யக்கூடாது. ஏன்? அப்படி என்றால் அவன் நம்மோட இருந்து கொண்டு நமக்கு குளிப்பறிக்கட்டும் என்று கூற வருகிறாயா? இங்கு பாரு மிர்சாக்கிம், பல வருடங்களாக நாம் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறோம். நான் அந்த துரோகியை நம்மோடு இருப்பதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவன் ஒரு குற்றவாளி, நம்பிக்கை துரோகி என்று தெரிந்திருந்தும் அவனை கொல்வதற்கு எதற்காக மறுப்பு தெரிவிக்கின்றாய்? ஏன்?
நீ லட்சியத்தை மறந்து விட்டாயா? ஆக்ராவை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டாமா? உன் தாயின் மரணத்தை நீ மறந்து விட்டாயா மிர்சா? பழி வாங்க வேண்டும் என்று உன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்து விட்டதா என்ன? பழி வாங்க வேண்டும் என்ற அந்த நெருப்பும் அணையவில்லை. நான் எனது லட்சியத்தையும் மறக்கவில்லை ஷரீஃபுதீன் அவர்களே. பழி வாங்கும் நமது திட்டம் நிறைவேறியாகும். என்னுடைய திட்டமும் சரி, தங்களுடைய திட்டமும் சரி. யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு சில நேரங்களில் எதிரிகளை நாம் உயிரோடு வைத்திருக்கத்தான் வேண்டும். மான்சிங்கிற்கும் நிச்சயமாக தண்டனை அளிப்பேன். ஆனால் இப்பொழுது அல்ல. அவன் என்னிடமே அவனது விளையாட்டை காட்டிவிட்டான். இதற்கு பிறகாக மான்சிங் காண போவது என்னுடைய விளையாட்டை. அப்படி என்றால்? அதாவது மான்சிங் இப்பொழுது என்ன நினைக்க வேண்டும் என்றால், ரூப் சிங் ஆக்ராவிற்கு சென்று அண்ணனுக்கு உதவி செய்வார் என்று. இவன் மூலமாக நாம் ஜலாலை சென்று அடைந்த பிறகு என்னுடைய முதல் வேலை நமக்கு துரோகம் செய்த மான்சிங்கின் தலையை கொய்வதுதான். அவசரப்பட்டு எதிரியை கொல்ல வேண்டும் என்று நினைப்பவன் புத்திசாலியாக முடியாத ஷரீஃபுதீன் அவர்களே. உண்மைதான். இப்படி ஒரு திட்டத்தை நான் யோசிக்கவே இல்லை. இப்பொழுது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது ஹக்கீம் மிர்சா. ஆக்ராவை கைப்பற்றும் பொறுப்பை நிச்சயம் முன்னால் நிறைவேற்ற முடியும். வைத்தியரே, ஷெஹன்ஷா என் கையை இறுக்கமாக பிடித்திருக்கிறார். சீக்கிரம் வாருங்கள். குதாவிற்கு நன்றி. முழுமையாக 2 மாதங்களுக்கு பிறகு ஷெஹன்ஷாவின் உடலில் முன்னேற்றம் தெரிகிறது. அனைத்துமே அல்லாவின் அற்புதம்தான். ஷெஹன்ஷா, ஷெஹன்ஷா, தாங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் இப்போது மிக சோர்வாக உள்ளது. ஆம் ஷெஹன்ஷா, நீங்கள் எந்திரிக்காதீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். 2 மாதங்களுக்கு பிறகு நினைவு வந்திருக்கிறது. 2 மாதங்களா? நான் என் மக்களை பார்க்க வேண்டும். என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? தாங்கள் எழுந்திருக்க வேண்டாம் ஜலால். தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமாம், ஆனால் நான் இப்போதே என் மக்களை பார்க்க வேண்டும். இல்லை ஷெஹன்ஷா, சொல்வதை கேளுங்கள். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். ஜோதா பேகம், சொல்வதை கேளுங்கள். நான் முதலில் என்னுடைய பிரஜைகளை பார்க்க வேண்டும். ஷெஹன்ஷா, அனைத்தும் சரியாக உள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லை. தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை, நான் என் மக்களை பார்க்க வேண்டும். இல்லை ஷெஹன்ஷா, நீங்கள் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும். ருக்கையா பேகம் சொல்வதை கேளுங்கள் ஷெஹன்ஷா. இன்னும் களைப்பானது உங்கள் உடலை விட்டு நீங்கவில்லை. இல்லை, நான் முதலில் என் மக்களை பார்த்தாக வேண்டும். ஷெஹன்ஷா, முதலில் இந்த மருந்தை அருந்துங்கள். இல்லை, நான் என் மக்களை பார்க்க வேண்டும். சரி ஷெஹன்ஷா, நானே உங்களை அழைத்து செல்கிறேன். முதலில் இந்த மருந்தை அருந்துங்கள், பிறகு செல்லலாம். இதை குடிங்கள். ஜோதா பேகம், ஷெஹன்ஷாவை இந்த நிலையில் எதற்காக வெளியில் அழைத்து செல்கிறீர்கள்? ஏனென்றால் ஷெஹன்ஷா தன் மக்களை பார்க்காத வரைக்கும், அவர்களிடம் பேசாத வரைக்கும் இவருக்கு நிம்மதியே இருக்காது. என்னோட வாருங்கள். ஜாக்கிரதை. என் குழந்தையும் என் கணவரும் இறந்து விட்டாரே அல்லாஹ். குதாவிற்கு இணையானவர் ஷெஹன்ஷா என்று கூறியதால் தான் இந்த பிரச்சனை வந்து விட்டது. இங்க பார் சகோதரா, வேண்டுமென்றால் வாங்கிக்கொள். தானியத்தின் விலை இன்று அவ்வளவுதான். நாளை வந்தீர் என்றால் 70 பைசா இன்னும் கூடிவிடும். வா மகனே, ஏதாவது வாங்குங்கள், பசிக்கின்றது. என்ன செய்வது மகனே?
இன்று ஆக்ராவில் உயிருக்கு மதிப்பில்லை. உணவு தானியங்களின் விலை அதிகரித்து விட்டது. இன்று இரவு தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கலாம். நாளை ஏதேனும் ஏற்பாடு செய்கிறேன். வா செல்வோம். எங்களுக்கு உணவுப் பொருட்களை தாருங்கள். என் சாம்ராஜ்யத்தில் இப்படி ஒரு உணவு பஞ்சமா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. என் மக்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? சாம்ராஜ்யத்தில் இருக்கும் யாரும் எதுவும் செய்யவில்லையா? நம்மிடமிருந்த அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டோம். ஆனால் பிரச்சனை ஆழமானது. ஒரு முடிவிற்கே வரவில்லை. உடல்நிலை சரியில்லாமலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கிறார்கள். காயம் ஆழமாக உள்ளது. அவர்களுக்கு மருந்து போடுவதற்கு யாருமே இல்லை ஷெஹன்ஷா. அவர்களது காயங்களுக்கு நான் மருந்திடுகிறேன். நான் அவர்களது பிரச்சனைகளை நிச்சயம் தீர்த்து வைப்பேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லை. ஆனால் நான் இவர்களை பட்டினியாக இருக்க விட மாட்டேன். இதோ வந்து விட்டார் நமது செகண்ட் ஷா. அவர் அரண்மனையில் வாழ்பவர். நம் கஷ்டம் அவருக்கு எவ்வாறு புரியும்? நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரி உமிழ வேண்டும். ஷேன்ஷா, நாம் இங்கிருந்து செல்லலாம். இங்க இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பல்ல. அதோடு உங்கள் உடல்நிலையும் சரியில்லை. வாருங்கள். ஆனால் ஷேன்ஷா, மக்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. வாருங்கள் செல்வோம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக நீங்கள் என் மக்களை பார்த்துக் கொள்ள முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த சூழலில் உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது நான் நலமாக இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம் மக்களையும் இந்த ராஜ்யத்தையும் பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் மக்களுக்கு நல்லது செய்தால் நிச்சயம் நமது லட்சியம் நிறைவேறும். ஆமீன். ஆமீன். ஷேகு பாபா எங்கே இருக்கிறான்? அவன் ஏன் இன்னும் என்னை வந்து பார்க்கவில்லை? ஷேன்ஷா, இளவரசர் சில பேரோடு அரண்மனையை விட்டு சென்றிருக்கிறார். மக்களுக்கு உதவி செய்வதற்காக. பிரமாதம். இளவரசருக்கு ராஜ்யத்தின் மீது அக்கறை இருக்கிறது. சந்தோஷம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் அவன் மிகப்பெரிய பாஷாவாவான். இதோ நமது செகண்ட் ஷா வந்து விட்டார். அவர் அரண்மனையில் வாழ்பவர். நம் கஷ்டம் அவருக்கு எவ்வாறு புரியும்? நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரி உமிழ வேண்டும். கண்ணா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கின்றாய்? நீ இருக்கும் பொழுதே எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஷெஹன்ஷாவிற்கு இந்த நிலைமை என்றால் மக்களுக்கு என்னவாகும்? மக்கள் எங்களை கேவலமாக பேசுவது உன் காதில் விழவில்லையா? மக்களுடைய கண்ணீர் உனக்கு தெரியவே இல்லையா? ஏதாவது செய் கண்ணா. உன் பக்தர்களை இன்னும் எவ்வளவு சோதிக்க போகின்றாய்? எங்கள் அனைவருக்கும் உதவி செய். அவரிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாதீர்கள் ஜோதா பேகம். ஏனென்றால் அவருக்கு இரக்கமே இல்லை. அப்படி கூறாதீர்கள் ஷெஹன்ஷா. ஏன் அப்படி கூறக்கூடாது? ஏன் நான் அப்படி கூறக்கூடாது? நான் வாழ்நாள் முழுக்க அல்லாவை நம்பிக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு வந்திருந்தேன். தினமும் நமாஸ் செய்து வந்தேன். அவர் பேரில் தான தர்மம் செய்து வந்தேன். நீங்களும் உங்கள் கண்ணனுக்கு தினமும் பூஜை செய்கிறீர்கள், வணங்குகிறீர்கள். இப்போது என்னவாயிற்று? அல்லாஹ் என்ற சக்தியே இந்த உலகத்தில் இல்லை, பகவான் என்று யாருமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் இப்படி ஒரு துயரத்தை என் மக்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார்கள் ஜோதா பேகம். அதனால் இவருக்கு பூஜை செய்வதை நிறுத்திவிடுங்கள். அவர் முன்பு கை ஏந்தி எதையும் வேண்டாதீர்கள். ஏனென்றால் அவரிடம் எதுவும் இல்லை.
பிறகு எப்படி நீங்கள் கேட்பதை அவர் கொடுப்பார்? ஷெஹன்ஷா, பார்த்தாயா கண்ணா, பார்த்தாயா? ஷெஹன்ஷாவின் மன கஷ்டத்தை பார்த்தாயா? அவருக்கு உன் மீது இருந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. நீ ஏதாவது செய்ய வேண்டும். எனக்காக ஒரு வழி காட்டு கண்ணா. நான் என் மக்களுக்கு உதவி செய்ய வழி காட்டு. அப்படியாவது மக்களின் நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். எனக்கு ஏதேனும் வழி காட்டு கண்ணா, வழி காட்டு. அன்னையே, பூஜை நேரம் முடிந்து விட்டதல்லவா? எனக்கு கதை சொல்லும் நேரம் வந்து விட்டது. அன்னையே, நீங்கள் கதை கூறாத வரைக்கும் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். சரி, கூறு. நான் உனக்கு என்ன கதை கூற வேண்டும்? நேற்று ஒரு கதையை பாதியிலேயே நிறுத்தி விட்டீர்கள். அதை இன்று முடித்து விடுங்கள். விட்ட இடத்திலிருந்து கூறுங்கள். திடீரென்று புயல் வந்தது என்று கூறினீர்கள். நாலா பக்கமும் தண்ணீர் வந்தது என்றீர்கள். பிறகு என்னவாயிற்று? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் உதவி செய்ய முடிவெடுத்து விட்டார். அவர் தன்னுடைய இந்த சுண்டு விரலால் கோவர்தன மலையையே தூக்கினார். அனைவரையும் மழையிலிருந்து அவர் காப்பாற்றினார். சுண்டு விரலால் மலையை தூக்கினாரா? ஆனால் எவ்வளவு சின்ன விரலால் அவ்வளவு பெரிய மலையை எவ்வாறு தூக்க முடியும்? ஏன் தூக்க முடியாது? நம் மனதில் உண்மையாக கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நம்மால் எதுவும் செய்ய முடியும். எனக்கு வழி கிடைத்து விட்டது கண்ணா. என்னால் கோவர்தன மலையை தூக்க இயலாது. ஆனால் என்னுடைய பிரஜைகளுக்காக ஒரு ராஜ மாதாவின் கடமையை செய்வதற்கு எனக்கு ஒரு வழியை காட்டிவிட்டு